கனடாவில் இப்போ என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரியும் கனடாவோட பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஜஸ்டின் ட்ரூடோ ஸ்டெப் டவுன் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவர் வந்து ஒரு நிமிஷம் மார்க் கார்னி நடுவில் மாற்றிட்டாங்களான்றதுக்கு செக் பண்ணிக்கிட்டேன். கனடாவோட ஃபர்ஸ்ட் அன்எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் இவர் தாங்க. சரி, வந்த உடனே ஏதாவது கொஞ்சம் பாலிசிஸ்லாம் பண்ணி ஆக்டிவ் ஏதாவது பண்ணுவார். எலெக்ஷன் வரும்போது வரும், அப்போ யார் வின் பண்ணலான்னு பார்த்துக்கலான்னு நினச்சா அவரே ஒரு ஸ்னாப் எலெக்ஷனை கால் பண்ணியிருக்காரு. அது வந்து எப்போ அப்படின்னா இப்போத்துலேருந்து 37 டேஸ் கழிச்சு ஏப்ரல் 28 நடக்க போகுது. மார்க் கார்னி லீட் பண்ணுற லிபரல் பார்ட்டியா, பியர் பாலிவர் லீட் பண்ணுற கன்சர்வேட்டிவ் பார்ட்டியா? கனடாவில் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது இந்த கவர்மெண்ட் தானே, அப்போ அப்போசிஷன் தானே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கனடாவை யார் லீட் பண்ண போகிறான்றதை பார்க்குறத விட இந்த ட்ரம்ப்பை யார் சமாளிக்க போகிறான்றதை அதிகமாக பார்க்குறாங்க. தேவைப்படுற ஒரு விஷயம் மார்க் கார்னி கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா இவர் ஒரு எக்கனாமிஸ்ட், பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் கவர்னராக இருந்திருக்காரு, பேங்க் ஆஃப் கனடாலையும் கவர்னராக இருக்காரு, ஒரு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அது இப்போ கனடாவுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதோட ட்ரம்ப்பை டீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல்டான நிறைய விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. வந்த உடனே அதை தான் பேசியிருக்காரு. ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கும்போது எல்லாருமே கன்சர்வேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெக் ஆன் நெக் வருது. 51% லிபரல் அப்படின்னா 50% கன்சர்வேட்டிவ் அப்படின்றாங்க. ஸோ யார் வேணாலும் வின் பண்ணலாம். நீங்கள் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் நான் கேட்க போகிறது கிடையாது. யார் வின் பண்ணாலும் இமிகிரேஷனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை அது அவ்வளோதான் இதோட முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேவையான அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். டாடா பாபாய், குளூர்த்து.